பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் இந்த ஆர்க் ஆஃப் டெஸ்டிமனி அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு நாங்கள் குடும்பமாய் உங்களை வரவேற்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற 2வது மகனான ஜெர்மி செலோவேனுடைய 9வது பிறந்த நாள், அவனுடைய பர்த்டே. அந்த பிறந்த நாள் கூட ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி எசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அந்த வார்த்தையை ஆண்டவர் அவங்களுடைய தாத்தாவுக்கு கொடுத்து அந்த நாளில் கரெக்டாக சரியாக 10வது தேதி தொடங்குறதற்கு 10 minutes இருக்கும்போது 11:50 கரெக்டாக அந்த 9ஆம் தேதியில் பிறந்தான். ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். ஸோ அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு சில நன்மைகளை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே நம்புகிறோம். அவன் பிறந்து 2 years 2.5 years வரைக்கும் எல்லா குழந்தைங்கள போல் ரொம்ப நல்ல ஆக்டிவாக, நல்ல மெச்சூரிட்டியாக, அந்தந்த மாதங்களில் நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடந்து நல்லா பேச ஆரம்பித்தான். 2 வயசுக்கு மேலே 2 வயசு ஆகும்போது அவனை ப்ளே ஸ்கூல் சேர்க்க வேண்டிய கரெக்டாக ஏஜ் வந்துச்சு. அவனை நான் சேர்த்து ஒரு 10 days தான் ஒழுங்காக போயிருப்பான். அதுக்குள்ளே நம்முடைய தேசங்களில் கோவிட் எல்லா ஸ்கூலும் க்ளோஸ் ஆகிட்டு. ஸோ அதுலேருந்து ஒரு 2.5 3 years வரைக்கும் குழந்தை வீட்டிலே தான் இருந்தான். ஸோ ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 3மே கட் ஆயிடுச்சு. அந்த சிச்சுவேஷனில் நாங்கள் ரொம்ப பெரிய விஷயமா நாங்கள் எடுத்துக்கல. ஸோ ஸ்கூல்லேருந்து என்ன நமக்கு சஜஸ்ட் பண்ணாங்களோ ரைம்ஸு அந்த மாதிரி சரி வீட்டிலையே அழகாக கற்றுட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுட்டே இருந்தான். ABCD 1 2 3. ஸோ நாங்கள் எதையுமே கேர் பண்ணலை. ஸோ எல்லா பிள்ளைங்களை போல் நம்ம குழந்தையும் வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு நினச்சி அப்படியே என் வாழ்க்கை போயிட்டே இருந்துச்சு. எங்கேயுமே வெளியவே போக முடியாத சூழ்நிலையில் வீடுகளுக்குள்ளேயே அடைப்பட்டோம். ஸோ இந்த செகண்ட் வேவ்லலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீடுகள்லேயே நிறைய மரணங்கள். ஸோ யார் முகத்தையுமே பார்க்கல. நம்ம எல்லாருடைய சூழ்நிலையும் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் அந்த நேரத்தில் பெருசாக யோசிக்கலை. ஸோ ஆன்லைனில் வர அந்த எஜுகேஷனே பிள்ளைங்களுக்கு போதும் அப்படிங்கிற நிலைமையில் நாங்கள் இருந்தோம். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த சில தோல்விகளை நாங்கள் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தெளிவுள்ளவங்களாக நாங்கள் இல்லை. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் அப்படி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தம்பிக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ ஃபீவருக்காக பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நாங்கள் கொண்டு போனோம். பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது டாக்டர் வாட் இஸ் யுவர் நேம் கேட்டேன். இவன் அதை ரெஸ்பான்ஸே பண்ணலை. சில காரியங்கள் அவனை கேட்டார், ஆனால் அவன் அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவர் உடனே சஜஸ்ட் பண்ணி இந்த டாக்டரை நீங்கள் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கன்னாரு. நாங்கள் அதை ஒரு சீரியஸாக நாங்கள் எடுக்கலை. ஏன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன அப்படி ஒன்று பெரிய விஷயம் அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஃபீவரை மட்டும்தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ ஃபீவர் ஃபோக்கஸ் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, மறுபடியும் நாங்கள் ஆஸ் யூஷுவலாக ஒரு 10 days அப்படி போது மறுபடியும் பிள்ளைக்கு ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர் போகும்போது நான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் போகும்போது மறுபடியும் பிள்ளைய பார்த்தோன்னே வாட்ஸ் யுவர் நேம், உடனே அவருக்கு மறுபடியும் கிளிக் ஆகிடுச்சு. நான் டாக்டரை உங்களை பார்க்க சொன்னேனே, நீங்கள் ஏன் போகலை? ஸோ அப்போ கூட நாங்கள் சீரியஸ் எல்லாம். அப்புறம் தான் சரி டாக்டர் ஃபீவரை பாருங்கன்னா அவர் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணார். நீங்கள் இமிடியேட்டாக போய் இந்த டாக்டரை நீங்கள் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் ஸ்பீச் தெரபியில் அந்த டாக்டரை நீங்கள் போய் பாருங்கள் போது சரி நாங்கள் எல்லா டாக்டர்ஸ் ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி நான் நினைக்கல, ஒரு பெரிய சீரியஸாக எடுக்கலை. சரி ஓகே, ஆனாலும் சரி அவர் சொன்னாரேன்றதுக்காக போகும்போது தான் அந்த ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் போகும்போது தான் எங்களுக்கு இப்படி நம்ம பிள்ளை வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குறைவு இருக்குதுன்னு நாங்கள் அறிந்து கொண்டோம். ஏன்னா இதை குறித்து ஒரு பெரிய விழிப்புணர்வு எங்களுக்கு கிடையாது, இதை குறித்து ஒரு பெரிய அறிவும் கிடையாது. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அங்கே போய் அந்த டிபார்ட்மெண்ட் போகும்போது தான் தெரியும் இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட். ஸோ பிள்ளை ஒரு மனம் வளர்ச்சிக்கு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவர் சஜஸ்ட் பண்ணியிருக்கான்றது போது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. கூட்டிகிட்டு போகும்போது டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அதுக்குன்னே ஒரு பெரிய பிளாக் இருக்குது மன வளர்ச்சி குறைஞ்ச குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த இடத்துல தான் போய்விட்டாங்க. அப்போ நானே ஹஸ்பண்டும் தம்பியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஃபேமிலியில் எல்லாருமே எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணலை. அப்படிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு கேர்லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. ஆனால் நான் உள்ளே போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கோவிட் டைமாக இருந்ததுனால அட்டெண்டர் ஒருத்தர் தான் வரணும் அப்படின்ட்டு. நான் உள்ளே போய் அவனை சமாளிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப அடிப்பான், முடிய பிடிச்சி இழுப்பான். நான் எப்படி போகிறேனோ அப்படி நான் திரும்பி வரவே மாட்டேன். ஸோ ஆனால் நான் ரொம்ப ஒரு சீரியஸெல்லாம் நான் அங்கே போய் உட்காந்து அந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள நான் பார்த்தபோது அந்த சேரில் நான் தனியாக உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே
என் வாழ்க்கையில் நான் நிறைய சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன். சில விஷயங்கள் சிலருக்கு புரியும், பல விஷயங்கள் புரியாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நாங்கள் குடும்பமாக இப்போ ஆண்டவருக்கு ஊழியம் தான் செய்கிறோம். ஆண்டவரே, நான் உங்கள் ஊழியத்துக்காக நான் வந்தேன், இதுவுமா என் வாழ்க்கையில் நீங்கள் வச்சுருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுமா நாங்கள் வந்து கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் ரொம்ப நான் ஆண்டவர்கிட்ட அழ ஆரம்பித்து கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரே நாளாக அவங்க வந்து எதுவுமே ஃபைனல் பண்ண மாட்டாங்க, குழந்தை வந்து இப்படிப்பட்ட குழந்தை அப்படின்ட்டு. ஒரு 5 days எங்களை வந்து வர சொன்னாங்க. காது டெஸ்ட் பண்ணணும், தொண்டை டெஸ்ட் பண்ணணும், அப்படி எல்லா டெஸ்ட்டும் முடிச்சுட்டு ஓட்டி தெரப்பி ஒவ்வொரு இடத்துலையா போய் பிள்ளை இப்படி பண்ணுதா அப்படி பண்ணுதா அதை கேட்டு அந்த பதிலெல்லாம் சொல்கிறதுக்குள்ளேயே நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவேன். தனியாக என்னால் எதுவுமே நான் டேக்கிள் பண்ணி பழகலை. அப்புறம் திரும்ப வீட்டுக்கு வரும்போதும் யோசித்துக்கிட்டு பேசிக்கிட்டு, அப்போ எங்களை சுற்றி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. பட் எதுலேயுமே எங்கள் மனசு போகவே இல்லை. ஃபேமிலி, மினிஸ்ட்ரி எதுலேயுமே போகலை. குழந்தைக்கு ஒரு ஃப்யூச்சரை நம்ம எப்படி உருவாக்கி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலையிலே தான் எங்கள் வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசி ஒரு 20 daysக்கு அப்புறம் ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து ஃபைனலாக அந்த ரிப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போவும் அந்த ஃபைல் எங்கள் கையில் இருக்குது. ஒரு 50% 60% அந்த குழந்தைக்கு வந்து மன வளர்ச்சி பாதிக்கப்பட்டு விட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அந்த ஓடி சர்வே எடுத்த அந்த டாக்டர்கிட்ட போய் நான் கேட்டேன், நான் அந்த பிள்ளையை நான் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டும்போது அவர் என்ன சொன்னார்னா, நிச்சயமாக பண்ணலாம், ஆனால் நீங்கள் பேரண்ட்ஸ் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களுக்கு பிறகு பிள்ளையை வந்து ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்க வைக்க நிச்சயமாக முடியும். ஆனால் நீங்கள் நார்மல் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது. நார்மல் சைல்டு மாதிரி அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோ சோசியல் கம்யூனிகேஷனோ வெக்க இல்லாமல் ஸ்டேஜில் பேசுகிறதோ அவனுக்கு இருக்காது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. சரி, ஒரு பக்கம் நம்ம பிள்ளையை இப்படி விடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம், இன்னொரு பக்கம் ஆண்டவரோட போராடிட்டு இருக்கிறேன். இன்னொரு பக்கம் சரி, இது ஒரு ஆறுதல் இருக்குது, நம்ம பிள்ளைக்கு பின்னாடி நம்ம நிற்போம், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவன் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வேற ஒரு இடத்துல போய் அவனுக்கு ஸ்பீச்சும் ஓட்டி தெரப்பியும் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸோ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அவங்க அவ்வளோ தூரம் போய் சரியாக அந்த காரியம் பண்ண முடியாதனால நாங்கள் அங்கே ரெக்வஸ்ட் பண்ண நிமித்தமாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆவடியில் ஒரு தெரப்பியில் நீங்கள் போய் பண்ணுங்கள் சொல்லும்போது, நியர்லி ஒவ்வொரு 45 minutes கிளாஸு, ஹெவி காஸ்ட்லி. ஆனால் அந்த சூழ்நிலையில் எங்கள் வாழ்க்கையில் அந்த பணத்தை கெட்டவோ அந்த பிள்ளைய அதை இது பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டம். ட்ராவலிங்கும் பிள்ளை அந்தளவுக்கு ட்ராவலிங் பண்ணக்கூடிய சரீரமும் பிள்ளைக்கு கிடையாது. டெய்லி போகணும், 45 minutes தான் கிளாஸு. ஆனால் ஒன் வேர்டு தான் பேசுவோம். அதில் போய் நியர்லி சில மாதங்கள் நாங்கள் கடந்து போனோம். அந்த மாதங்கள் கடந்து போன அப்புறம் பிள்ளை வாழ்க்கையில் ஒன் வேர்டு தான், தா வா அப்படி ஒன் வேர்டு தான் பேசினேன். ஆனால் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. அந்த சில மாதங்களில் பிள்ளை வந்து ரொம்ப சிக்காயிட்டாங்க. போகக்கூட 2வது ட்ராவலிங் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. சில மாதங்கள் வீட்டிலே இருந்து அவனுக்கு சரீரத்தை பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் நாங்கள் கடந்து வந்துட்டோம். ஸோ ஆனால் இனி அந்த தெரப்பி போகிற அளவுக்கு பிள்ளை நிலை இல்லாத போது நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். ஸோ சோர்ந்து போகும்போது தான் என்ன செய்வதுன்னு தெரியலை. அப்போது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போது நான் படித்த ஒரு ஸ்கூலில் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க. நான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் கடவுள் என்னை இவ்வளோ தூரம் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா, என்னை இவ்வளோ தூரம் கர்த்தர் நிறுத்திருக்கிறாருன்னா அவங்க ஒரு விதமான எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக. ஏன்னா நான் என் தாயாரை இழந்தப்புறம் அவங்க என் மேலே ஒரு அன்பு பாராட்டி என் மேலே ஒரு கரிசனை இருந்து அவங்க என்னை எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படின்னா என்னை அடிக்கடி விசாரிக்கிறது, அப்படிப்பட்ட எனக்காக செபிக்கிறது. ஏன்னா அது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல், சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹை ஸ்கூல். அவங்க கரஸ்பாண்டன்ட் ஒரு நல்ல ஒரு செபிக்கிற தாயார். அவங்க வந்து எப்போ நான் போகிறேனோ அப்போ எனக்காக செபிப்பாங்க, விசாரிப்பாங்க. அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு அன்பு, ஒரு ஐக்கியம், அப்படிப்பட்ட ஒரு ஃபெலோஷிப்பு அவங்களோட இருக்கிறது. அப்படி ஸோ எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, சரி ஒன்ஸ் ஸ்கூலில் போய் கேட்டு பார்க்கலாம். ஏன்னா அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொரோனா எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ், நோ லைவ் கிளாஸஸ். ஸோ அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது ஜஸ்ட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, 1st standardலேருந்து என்ன பண்ணலான்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரலாம். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா 1st standard கிடையாது, அவன் யூகேஜி அந்த ஒரு ஸ்டேஜில் தான் அவன் இருந்தான். பட் ஆனால் என்ன யோசிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு புரியல. எதுக்கும் போய் மேடமை நான் போய் பார்க்கும்போது பிள்ளைய கொண்டு போகும்போது நான் இந்த உடைய சூழ்நிலையை நான் சொல்லும் பொழுது, பிள்ளைக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடையாது, நீ தைரியமாக இரு, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்,
பிள்ளை ஒரு நாளில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸோ ஆனபடின்னு நீ தைரியமாக இரு, உனக்கு என்ன விதமான உதவியோ அதை நான் செய்கிறேன். ஸ்கூலில் நீ பிள்ளைய நீ ஸ்கூலில் கொண்டு விடு, பார்த்துக்கலாம் போது அவங்க எனக்கு எல்லா விதமான அனுகூலங்கள் கொடுத்து, ஆக்சுவலாக அவன் வந்து ஃபஸ்ட் யூகேஜி படிக்கணும், ஆனால் அவனை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் வச்சு அவனுக்குன்னு ஸ்பெஷல் டீச்சர் வச்சு அவனை கரிசனையோடு கவனிக்கிற ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டு இருந்து அவனை ஒவ்வொரு டே டு டே லைஃப்பில் அவனை வந்து கேர் பண்ணி அவனை நடத்துகிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஆண்டவர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் ஸ்கூல் அவன் கடந்து போகும்போது ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். பட் ஆனால் ஒரே நேரில் அவன் படிப்படியாக அந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸ் அவனுக்கு இருந்துச்சு. நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் என்னைக்கு பதில் கொடுக்குறாரு அப்படின்னு அக்யூரேட்டாக தெரியாது. எப்படி ஒரு ஃப்ளவர் வந்து விரிகிறது நமக்கு தெரியாதோ, ஒரு முளை வர தெரியாது, அந்த மாதிரி பர்டிகுலராக எந்த டேட்டில் குழந்தை வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆனா அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னை வரைக்கும் தெரில. பட் டே பை டே குழந்தை வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தான். ஸ்கூல்லேருந்து எங்களுக்கு வீடியோலாம் எடுத்து அவன் போர்டில் வாசிக்கிறது அதெல்லாம் எடுத்து அனுப்புவாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அவனுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் உட்காந்து மேக்ஸிமம் மினிஸ்ட்ரி எதுவுமே இல்லை, மேலே அறைகளில் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பேன். ரீகன் கோமஸ் அவர் எழுதின ஒரு பாடல் எத்தனை 100 தடவை பாடியிருப்பேன்னு தெரியாது. மதுமுகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. அந்த பாடலை சொல்லி 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 அழுது கொண்டே பாடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. எங்கள் பாப்பாவும் ஒரு முறை வந்திருந்தா. அப்போ அவளையே பார்த்து டாக்டர்ஸ்லாம் கேட்டாங்க, உன்னையும் பாரு அவனையும் பாரு, உன் தம்பிக்கு வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க வந்து அதை வந்து ஒரு ஈஸியாக சொல்லிட்டாங்க. அவங்க நிறைய குழந்தைங்கள பார்க்குறதுனால இவ எடுத்து கேட்குறா. அப்போவுமே அந்த சின்ன வயசுலேயே இவ ரொம்ப பிரைட்டு. இவ எடுத்து கேட்குறா, இல்லை என் தம்பி ரைம்ஸ் சொல்கிறான், என் தம்பி 1 2 3 சொல்கிறான். அவர் அப்படிலாம் இல்லை, சீக்வென்ஸாக பிள்ளைங்க சொல்லுவாங்க, இடையில கேட்டால் சொல்ல தெரியாது அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லி இவளை சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் குடும்பமாக தான் அந்த காரியத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் நிறைய பாஸ்டர்ஸ், எல்லாருமே ஃபேமிலி ஃபுல்லாக பாஸ்டர்ஸ் தான். நிறைய எல்லாருமே ஆங்காங்கே இருந்து ஜெபத்தில் தாங்கினாங்க. என்னோடய ஃபேமிலி, ஹஸ்பண்டோட நண்பர்கள், நிறைய போதகர்கள், எந்த மெசேஜை கேட்டாலுவேன். நிறைய போதகர்களுடைய செய்திகள், பாடல்கள் எங்களுக்கு அந்த நாட்களில் ஊழியம் செஞ்சது, எங்களை ஆசீர்வதித்தது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லைன்னொன்னே நான் ஆண்டவர்கிட்ட ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம எங்கேயாவது போகலாம், குழந்தை பின்னாடி நம்ம இருப்போம், ஆனால் இந்த ஊரில் நம்ம இருக்க வேண்டாம், ஒரு மாதிரி இருக்குது, நிறைய பேச்சுகள், தூஷணங்கள், நம்ம தேவைகள் சந்திக்கப்படலை, நம்ம எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து உதவிகள் வரல. ஸோ என்ன பண்ணனே எனக்கு தெரியவே இல்லை. இப்போ இருக்கிறோன்னா அப்போ வந்து கண்ணெல்லாம் கெட்டி எங்கேயோ நடுவில் விட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போவும் ஆண்டவர் சொன்னார், இல்லை இதே இடத்துல உங்களை நான் நிற்க வைப்பேன், கௌரவப்படுத்துவேன், பிள்ளைக்கு எதுவும் வராது, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசி நடத்தி கிருபையாக இன்னைக்கு வந்து அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இப்போ 5th ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறான். அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல ஸ்டடீஸ் கொடுத்து, நல்ல ஃபெயிலியர்லாம் கிடையாது, பாஸ் பண்ண, மேக்ஸ் நல்லா போடுவான், இங்கிலீஷ் நல்லா படிப்பான். அந்த அளவுக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அவனை கிருபையாய் நடத்தி வர்றாரு. ஸோ இவன் நிமித்தமாக தான் நாங்கள் இந்த ஊழியத்தில், இந்த குடும்பத்தில் நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கு, எந்த இடத்துல நாங்கள் தலை குனிஞ்சு போவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோமோ அதே இடத்துல கர்த்தர் எங்களுடைய தலையை நிமிர பண்ணினார். ஸோ இதற்கு அநேக மனித தயவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். முதலாவது பாஸ்டர் சொன்ன மாதிரி சென்ட் ஜான் ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட் மேடம், அந்த டீச்சர்ஸ், அவங்களுக்காக நாங்கள் தேங்க் பண்ணுறோம். முக்கியமாக அந்த நேரத்தில் எங்களை சந்தித்த கோஆர்டினேட்டர் மேம் தெரசா மேம், அவங்க ரொம்ப எங்களுக்கு யாரெல்லாம் தெரியாது, ஆனால் இவன் மேலே அவங்களுக்கு அவ்வளோ பாசம். அவன் இப்போவும் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மாஸ்டர் எப்படி இருக்கிறாரு, அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி மனித தயவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். எங்களுக்காக ஜெபித்த பிள்ளைங்க. நான் இதை வந்து சபையில் நான் பப்ளிக்காக சொன்னதே கிடையாது, என் குழந்தைக்கு இப்படி ஒரு சூழ்நிலைன்னு. ஆனால் என் குழந்தைக்காக, எங்களுக்காக எப்போதும் ஜெபத்தில் தாங்குகிற சபையினுடைய விசுவாசிகள், எங்கள் குடும்பத்தார்கள், நிறைய பாஸ்டர்ஸ். அப்போ வந்து நானும் ஒரு ஊழியத்தில் தான் இருந்தேன். ஆனால் நாங்கள் இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டதுனால எந்த நம்பர் கிடைச்சாலும் ஃபோன் பண்ணி ஜெபிக்க கேட்குறது, அவங்க சொல்கிற ஒரு சில வார்த்தைகளை பிடித்து கொள்வது, எழுதி வைத்து அறிக்கை பண்ணுவது, எப்படியோ குழந்தை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு யார் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் அதை வந்து செய்ய ஆரம்பித்தோம். நிறைய வாக்குத்தத்த வசனங்களை பைபிளிலிருந்து எடுத்து அறிக்கை பண்ண ஆரம்பித்தோம் குடும்பமாக உட்காந்து. ஸோ கர்த்தர் குறிப்பிட்ட நாட்களில் கர்த்தர் பிள்ளை ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னைக்கு 9வது பிறந்த நாளை கொண்டாடும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். ஆமென். ஆமென்.
இதை கேட்குற நீங்கள், நாங்கள் ஏன் இந்த டெஸ்டிமனி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதை கேட்குற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை எந்த ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் இருந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ இதை கேட்குற நீங்கள் எங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட் பண்ணலாம். நான் இதை முடிஞ்சு வந்தப்புறம் இப்போது பெரிய வாழ்க்கையில் அதுக்கப்புறம் நம்ம பார்த்த பிரச்சனைலாம் ஒன்றுமே இல்லை, இதுதான் நம்ம சந்தித்ததுலேயே மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அதை திரும்பி பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதே மாதிரி அநேக குடும்பங்களுக்கு நான் உங்களை பயன்படுத்துவேன்னு. ஸோ யார் இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான சுச்சுவேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரேயர் சப்போர்ட் பண்ண, உங்களுக்கு நாங்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அற்புதங்களை பெற்று தர நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். நம்பிக்கையை விட்டுறாதீங்க. கர்த்தர் பிள்ளைங்களை கொடுத்தவர், பிள்ளைங்களை ஒரு பழுதில்லாமல் கர்த்தர் நடத்துவார். இந்த டைமில் நான் நிறைய பாஸ்டர்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ ஒரு முறை ஜோஸ்வா எஸ்டவா அவங்களுக்கு கூட நான் கால் பண்ணேன். அப்போ அவங்க சொன்ன வார்த்தை இது, உன் பிள்ளையில பழுதொன்றும் இல்லை. ஸோ அதே வார்த்தை தான் நான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவர் பழுது குறைய அவர் தரல. இதை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணும்படியாக நவம்பர் மாதத்தில் திருச்சபையில் ஒரு தீர்க்க தரிசன பண்டிகை இருந்தது. ப்ராஃபட் ஆரோன் வினோத் அவங்க வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க அது வெரி ஃபஸ்ட்டு டே பிள்ளைங்களெல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. ஆனால் அன்னைக்கே இந்த கிட்டுக்காக நான், இந்த குழந்தைக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன்னு எழுப்பி அவனை இவன் எரேமியா மாதிரி நல்லா பேசுவான். அவன் பேரை சொல்லி அழைத்து அவன் ஒரு ப்ராஃபட்டு, நல்லா பேசுவான். அவன் வாழ்க்கையில் செய்த அற்புதம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஸோ இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட குழந்தையா இன்னைக்கு ஒரு மகிமையான தீர்க்க தரிசி என்ன ஊழியத்தை செய்கிறான்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் எங்கள் பிள்ளைய மாற்றுவார். நாங்கள் தொடர்ந்து குழந்தைங்கள ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். இதை கேட்குற நீங்களும் பலப்படுங்க. நம்முடைய ஆண்டவர் பச்சைபாதம் உள்ள தேவனே இல்லை. எனக்கு எங்கே போனாலும் இந்த மாதிரி பேரண்ட்ஸு குழந்தைங்கள பார்த்தா அள்ளி அணைத்து அவங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் இப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. ஸோ நிச்சயமாக கர்த்தர் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நன்மை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. I want to pray for this young kid here. ஆமென். அந்த சின்ன மகனுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். When I just pray for him, அவனுக்காக நான் ஜெபிக்கும்போது I just heard this word. நான் இந்த வார்த்தையை நான் கேட்டேன். How I use Jeremiah. ஆமென். எப்படி நான் எரேமியாவை பயன்படுத்தினேனோ, I will use this Jeremiah. ஆமென், இந்த ஜெரேமியாவை நான் அப்படியே பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் சொன்னார். I will use this Jeremiah. இந்த ஜெரேமியை நான் அப்படியே பயன்படுத்துவேன். Today morning I was praying. இன்னைக்கு காலையில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது ஜெரேமி I saw this name Jeremiah. Jeremiah. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை சேர்க்கலாமே. ஆமென். Another name which I hear. ஆமென். இன்னொரு பெயரை நான் பார்த்தேன். I don't know whether I am pronouncing it right. நான் அதை சரியாய் உச்சரிக்கிறேனா இல்லையான்னு எனக்கு தெரியல. But K-E-L-Y-N. K-E-L-Y-N. கெலின். Kelly. Morning you said Judith. அவன் ரெண்டும் அவன் நேம் தான் கெலின் சொல்லி. Amen. Again I say if this name Jayanti is connected to anybody here, just raise your hands. ஆமாம். யாராவது ஜெயந்திங்கிறவங்க இருந்தா நீங்க கரங்களை உயர்த்தி நீங்கள் காட்டலாம். Sometimes God may call your name. God may call people around you to bring you forward. ஆமென். உங்களை சுத்தி இருக்கிற மக்களை ஆண்டவர் கூப்பிடுவார்னா நீங்க அவங்கள முன்னாடி அழைச்சிட்டு வரலாம். When I just pray, ஆமென், நான் ஜெபிக்கும் போது the Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், my hand will be upon him. ஆமென், இவன் மேல் என்னுடைய கரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். He will speak. அவன் நல்லா பேசுவான் ஆண்டவர் சொல்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு. He will speak. ஆமென். அவன் நல்லா பேசுவான். Like prophet Jeremiah, he will speak. ஆமென். ப்ராஃபட் தீர்க்கதரிசி எரேமியாவை போலவே அவன் பேசுவான். Amen. Like Moses, he will speak. ஆமென். மோசேயை போல அவன் பேசுவான். I will use him. ஆமென். நான் அவனை பயன்படுத்துவேன். I will bless him. நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன். He's a miracle what the Lord gave into this house. ஆமென். இந்த குடும்பத்திலே கர்த்தர் செய்த மிகப்பெரிய அற்புதம் இது. And if God gives good things only. ஆமென். கர்த்தரே ஒரு காரியத்தை தந்திருப்பார் என்றால் அவர் நல்லதாக தான் தந்திருப்பார். My God does not know to give bad things. என்னுடைய கர்த்தர் ஆமென் மோசமான காரியங்களை bad things நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற தேவன் அல்ல. He's the best miracle what the Lord gave. ஆமென். இவன் வாழ்க்கை கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார். October. ஆமென். அக்டோபர். Amen. The Spirit of the Lord says. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Anything special in October, November, December in your family? This is my family only and my kids only. Both are October 29 is my birthday. Your birthday. Yes, birthday. Before next year birthday. ஆமென். அடுத்த வருடம் பிறந்த நாளுக்கு முன்பாக
As a mother, the Lord says, I will give you a gift. ஆமென். Amen. ஆண்டவர் ஒரு தாயா இருந்து உனக்கு ஒரு பரிசை தருவார். As Hannah prayed, Samuel was blessed. ஆமென். அன்னா ஜெபிக்கும் போது சாமுவேலை கர்த்தர் ஆசீர்வதித்தார். Through your prayer, ஆமென். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாக he will be blessed. ஆமென். கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பார். Amen. இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் மாத்திரம் மீந்திருக்க கலைகளை எழுத்திடுவேன், ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகள் எடுத்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க தலை அசைப்பார், எடுப்பாய்